அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்டார் பை கிருஷ்ணா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முதல்ல நீங்கள் இந்த மரத்தை பாருங்கள். இதில் மலர்ந்திருக்கும் இந்த வெள்ளை அழகான பூக்கள் தான் அகத்திப்பூ. மலர்களில் ரோஜா பிரபலமானது, ஆனால் உடலுக்கு ராஜா அகத்திப்பூ. மரத்துலேருந்து புதுசாக பறித்து அந்த அகத்திப்பூவை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இதை வச்சு தான் சூப்பரான அகத்திப்பூ ரெசிபி இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் பை கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பாருங்கள், இதுதான் காய். சூப்பராக இருக்குல்ல? இப்போது எனக்கு இவ்வளோ பூ கிடச்சிருக்கு. இது இப்போ தான் நான் மரத்துலேருந்து படித்தேன். இதை இப்போது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போது இந்த ஆரோக்கியமான ரெசிபி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் கொஞ்சம் பைத்தம்பருப்பை கழுவி வேக வச்சுப்போம். இப்போது இது கூடவே ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இப்போது இது அந்த பருப்பு கூட நம்ம ஆட் பண்ணிப்போம். இப்போ ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா வேக வைக்கணும். இப்போது இது இந்த அளவுக்கு வெந்து வரணும். இப்போது இது வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி அலசி எடுத்துருக்கோம். இந்த அகத்திப்பூவை இப்போது அந்த பருப்பு கூட ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா வேக விடணும். இப்போது இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போது இது எல்லாமே நல்லா வெந்து வரணும். பூ நல்லா வெந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நான் அரைமுடி தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதையும் நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கணும். இது இருக்கட்டும். இப்போது சைடில் இதுக்கு தேவையானது தாளிப்பு ரெடி பண்ணிப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிப்போம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதையும் ஆட் பண்ணிப்போம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கணும். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இது வதங்கினதை நம்ம வேக வச்சுருக்க அகத்திப்பூ பருப்பு அது கூட இதை ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா கலரே எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சுவையான ஆரோக்கியமான அகத்திப்பூ ரெசிபி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம ஸ்டார் பை கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.